வணக்கம் என் அன்பு மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உருளைக்கிழங்கு பூரி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். 5 உருளைக்கிழங்க குக்கரில் நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். வானல் ஹீட் ஆனதும் 3 ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் 5 பெரிய பல்லாரி வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் ஒரு சின்ன தக்காளி, 4 பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி தட்டி போட்டுக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, அரை கிளாஸ் வாட்டர் சேர்த்து ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சின்ன பட்டை, கொஞ்சம் சோம்பு, 2 ஸ்பூன் பொட்டுக்கல்லை சேர்த்து தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துப்போம். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்க மசாலோடு சேர்த்து கிண்டிக்கலாம். பொட்டுக்கல்ல மாவில் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். தண்ணி விடாமல் 2 நிமிஷம் ஆனதும் பார்த்தா நம்மளுக்கு பூரி குருமா ரொம்ப சூப்பராக சுவையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.